யார் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த எலெக்ஷன்? எனக்கு பிஜேபி வந்தா ஓகே. I think it is DMK. விஜய் வந்தா நல்லா இருக்கும். விஜய் தான். TVK தான் absolutely. விஜய் எல்லாம் தான் நடிகர் சார், அவருக்கு என்ன சார் தெரியும்? அவருக்கு பட்ஜெட்டை படி கூட தெரியாது. அவருக்குலாம் நம்ம தமிழ்நாடு ஆந்திரா ரெண்டுமே சினிமா நடிகர்கள் படி போகிறாங்க. சினிமா கவர்ச்சி மோகம் ஜாஸ்தி. கலைஞர் வரட்டும். கலைஞர் தான் வரணுமா? ஆமாம், விஜய்ல வந்திருக்காரு புதுசா, அப்ப அவர் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது இப்போ. டிவிக்கு வந்து நம்ம ஏடிஎம்கே கூட ஆட்சிலாம் சேர்ந்தோன்னா அவருக்கும் நாங்கள் போட மாட்டோம், நோட்டாக்கே போட்டுருவோம். நாங்கள் அவர் தனியாக நின்று தோத்தாலும் எங்களுக்கு பரவாயில்ல. எங்களுக்கு இப்போ இருக்கிற கட்சி திரும்பி வந்தா எப்படி இருக்கீங்க? ஐயோ தாங்காது சார், தமிழ்நாடு தாங்காது. ஏன்னா இவங்களுக்கு நிர்வாக திறமையே கிடையாது. அவங்க அப்பா கலைஞர் இருந்த வரைக்கும் அவர் நிர்வாக திறமை இருந்தது, அதனால அவங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட்டாங்க. பட் இவருக்கு நிர்வாக திறமை கிடையாது இருக்கிறதுக்கு. இவருக்கே இல்லைன்னா பையனுக்கு நிச்சயமாக சான்ஸே இல்லை. எலெக்ஷன் வரப்போகுது. ஓகே சார். 4 பார்ட்டிஸ் வந்து நிற்கிறாங்க, தனித்தனியாக நிற்கிறாங்க, அலைன்ஸ் வச்சுருக்காங்க. யார் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த எலெக்ஷன்? இந்த எலெக்ஷன் வந்து ஒரு நியூவாக இருக்கணும், ஒரு புதுசாக ஏதாவது நம்ம எதிர்பார்க்குறோம், எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஸோ புதுசாக எதிர்பார்க்கறது அப்படின்னா எல்லாருமே 70% எதிர்பார்க்கறது விஜய் தான். பட் இப்போ நான்லாம் வந்து 90s கிட், ஓகேவா? ஸோ வந்து இதில் வந்து புதுசு வேணுமா அனுபவம் உள்ளவங்க வேணுமான்னு கேட்டால் நான் வந்து அனுபவத்தை தான் ப்ரியாரிட்டி கொடுப்பேன். ஸோ அப்படி அனுபவத்தை ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு பிஜேபி வந்தால் ஓகே அப்படின்னு ஒரு தாட் எங்களுக்கு. பிஜேபி வந்து ஓகே. ஆனால் விஜய் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தான் மாற்று சக்தி அப்படின்னு அதான், அதாவது அனுபவம் ஒரு பக்கம் வைக்கிறோம், இருந்தாலும் மேபி விஜய் வந்தாலுமே நிறைய மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இலவசமே வேணாம்னு சொன்ன தலைவர் வந்து 2500 ரூபா அறிவிச்சிருக்காரு. ஆமாம், இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இது லஞ்சமாக தான் பார்க்குறோம். இது வந்து பொதுமக்கள் ஏற்றுக்குவாங்களா? ஏற்றுக்கிறாங்களே, நிறைய பேர் ஏற்றுக்கிறாங்களே. 26ல வந்து விஜய் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு. விஜய் வந்தால் கண்டிப்பாக ஒரு மாற்றம் நிறையா இருக்கும். நிறைய இளைய தலைமுறைக்கு வந்து வாய்ப்பு கொடுப்பாருன்னு எக்ஸ்பெக்டேஷன் நிறையா இருக்குது. அவரும் திருப்பி இந்த இடத்துல வந்தோடனே அந்த ஒரு மமதை வந்து மாறாமல் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சாருன்னா மேபி அவரே ஃப்யூச்சரில் நிறைய விஷயம் ஆள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்ற கட்சியெல்லாம் கூட்டணி வந்து அலைன்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க. விஜய்க்கு ஒன்றும் பெருசான ஒரு விஜய்க்கு தான் மக்கள் தான், பசங்க யங்ஸ்டர்ஸ் தான் இருக்காங்களே, எங்கே போனாலும் எந்த பக்கம் திரும்பினாலும் விஜயோட சவுண்ட் தானே கேட்குது. ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி அவரும் இதை லீட் பண்ணிட்டு போனார்னா நல்லாவே இருக்கலாம். 10 வருஷம் இல்லை, அவர் ஒரு 20-25 வருஷம் அவர் ஆளலாம். தெரியல, இந்த இடத்துக்கு வந்தோடனே மாறாமல் இருந்தால் சரிதான். எலெக்ஷன் வரப்போகுது. ஓகே, யார் வந்தால் நல்லா இருக்கும், யார் வந்தால் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் டிக்கெட் வருது. லாஸ்ட் டிக்கெட்டில் இருந்து ஸோ ஏடிஎம்கே டிஎம்கே நம்ம அதான் வந்துட்டுருக்கு. எதுவும் பண்ண மாதிரி தெரியல. ஸோ விஜய் சார் தான் போடலான்னு இருக்கோம் நாங்கள். 4 முனை போட்டின்னு இருக்கு. சீமான் அவரெல்லாம் கலந்துறாரு. அவரெல்லாம் எப்படி சார் நம்புறது? நாங்கள் திடீர்னு ஒன்று பேசுகிறாரு, திடீர்னு வேறு மாதிரி பேசுகிறாரு. அவர் திடீர்னு தம்பிங்கன்றாரு, திடீர்னு வந்து தற்கூரிங்கன்றாரு. ஸோ அவரெல்லாம் நம்ப முடியாது சார். நம்ம டிவிக்கு சப்போர்ட் பண்ணலாம். அதுவும் டிவிக்கு வந்து நம்ம ஏடிஎம்கே கூட ஆட்சிலாம் சேர்ந்தோன்னா அவருக்கும் நாங்கள் போட மாட்டோம், நோட்டாக்கே போட்டுருவோம். அவர் தனியாக நின்று தோத்தாலும் எங்களுக்கு பரவாயில்ல. எங்களுக்கு ஸோ தனியாக தான் அவங்க கண்டிப்பாக ஓட்டு போடுவோம். அவர் போய் என்டிஏ கூட அந்த ஏடிஎம்கே கூடலாம் சேர்ந்தானா ஷோராக அவர் நாங்கள் ஓட்டு போட மாட்டோம், நோட்டாக்கே போட்டு போய்டும். அது பெஸ்ட் தான். எலெக்ஷன் வர நிறைய இருக்கு. Okay. யாருக்கு உங்களோட ஆதரவு இருக்கும்? TVK தான் absolutely. எதனால, என்ன கொள்கையினால டிவிக்கு ரொம்ப எதிர்ப்பு? ஏன்னா ப்ரையாரிட்டி அதிகமாக கொடுக்குறாரு ஃபீமேல்ஸ்க்கு. ஓகேங்களா, ப்ரையாரிட்டின்றது கொடுக்குறது. ஏன்னா டிஎம்கே ஒரு இதில் வந்து ப்ரையாரிட்டி இல்லை, இது இல்லை, இம்பார்ட்டன்ஸ் எதுவும் கொடுக்க மாட்டுறாரு. இப்போ ஒரு லேடிஸ் வந்து அன்டைமில் போகணுன்னா சேஃப் இருக்கணும், அந்த சேஃப்டியே இல்லை. முக்கியமாக இந்த சென்னையில் நிறைய விஷயம் நடந்துச்சு வந்து 5 இயர்ஸில் ஆட்சியில். அதுக்கு முன்னாடி கூட அவ்வளோ இருந்தது இல்லை. ஓகேவா, இப்போ தான் புதுசாக நிறைய விஷயம் வேறு நடக்குது. ஏன்னா நியூ பிகினர்ஸ், ஏன்னா ப்ரீவியஸாகவே டிஎம்கே தான் பார்த்தாச்சு. இப்போ நியூ பிகினர்ஸ்க்கு ஏதாச்சும் கொடுத்தா கொஞ்சம் நல்லா பண்ணுவாருன்னு, அதனால ப்ரையாரிட்டி விஜய்க்கு கொடுக்கலான்னு பார்த்துன்னு இருக்கோம் நாங்கள். ஆனால் இலவசம் வேணாம்னு சொல்லி இப்போ வந்து 2500 ரூபா அறிவிச்சிருக்காரு. இலவசம் வேணாம் இல்லை, ஏன்னா வந்து மக்களோட பைசா தான் அது. யாரும் அவங்களோட ஓன் பேக்கெட் மணி எதுவும் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா மக்கள் இல்லைன்னா அவங்களே இல்லை, நம்ம ஓட்டு போட்டால் தான் அவங்களே வந்து சிஎம்மாக ஆகுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நல்ல விஷயம் பண்ணணும், நிறைய விஷயம். ஓகேங்களா, அது இல்லாமல் கம்பேரிசன் டு ஆந்திரா சைடு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. எஜுகேஷனுக்கு, நிறைய விஷயத்துக்கு, ஹேண்டிகேப்க்கு, நிறைய விஷயத்துக்கு. ஆனால் இங்கே கரெக்டாக வந்து சில விஷயம் செய்ய மாட்டேங்குது. அதே மாதிரி நீட் வந்து இது பண்ணுறேன்னு சொன்னாங்க, அதுவும் நீட்டும் இது பண்ணல. அவங்க நிறைய விஷயம் பண்ணாங்க, ஆனால் வந்து சொல்ல விஷயம் மேபி இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. அவர் சொன்னதெல்லாம் பண்ணாமல் இப்போ வந்தால் கூட 5 இயர்ஸ் அவர் பண்ணலன்னா நெக்ஸ்ட் வேறு யாராச்சும் தான் ஓட் பண்ண முடியும்.
அதனால் நியூ பிகினர்ஸ் வந்து நம்ம வழி விட்டா ஏதாச்சும் ப்ரையாரிட்டியாக பண்ண முடியும். அதுதான் நான் சொல்கிறேன். கலைஞர் வரட்டும். கலைஞர் தான் வரணுமா? ஆமாம், விஜய்லாம் வந்திருக்காரு புதுசா, அப்ப அவர் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது இப்போ. ஏன் எதனால வேலைக்கு ஆகுதுங்கிறீங்க? வரவரே பழைய ஆள் தான் வரணும். அவருக்கு எங்கே முதலமைச்சர் வர போகிறாரு? நான் கேட்குறேன், முதலமைச்சர் தான் வரணும். உதயசூரியன் தான் மறுபடியும். உதயசூரியன் தான் வரணும். சார் இப்போ எலெக்ஷன் வேறு நெருங்கிட்டு இருக்கு, எல்லா கட்சியும் கூட்டணியே பலமாக வச்சுருக்காங்க. உங்களோட ஆதரவு யாருக்கு இருக்கு? யார் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ ஏற்கனவே வந்து ரூலிங் பார்ட்டி வந்து நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி சென்னையுடைய டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், தமிழ்நாடுடைய டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், அவ்வளோ விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அடுத்தும் அவங்க வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ண ஒர்க்குகள் நிறைய இருக்குது. அதை முழுமையாக கம்ப்ளீட் பண்ணி சென்னையை வந்து இன்றைக்கி திரும்பி பார்க்குற அளவில், இந்தியாவிலே திரும்பி பார்க்குற அளவில் சென்னை சிட்டி டெவலப் ஆகிருக்கு. ஸோ மேலும் வந்தாங்கன்னா இன்னும் வந்து இந்த சென்னை தமிழ்நாடாக இருக்கட்டும் மிகப்பெரிய வளர்ச்சி எட்டும். விஜய் இளைஞர் ஆதரவு, மக்கள் ஆதரவுலாம் விஜய்க்கு தான் இருக்குது அப்படின்னு எல்லா மேடையிலும் சொல்கிறாங்க. அது வந்து அந்த அளவுக்கு கிடையாது சார். அது வந்து ஒரு விதமான இதை தான், மாயை தான் உருவாக்குறாங்க. உண்மை நிலை அது கிடையாது. டிஎம்கே பொறுத்தளவு வந்து அந்த கட்சி வந்து ஒரு 70 வருஷமாக வந்து ஒரு ஆரம்பத்துலேருந்து பெரிய அளவில் டெவலப் ஆகி இன்றைக்கி வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அவங்க வந்து வளர்ந்துருக்காங்க. ஸோ அந்த கட்டமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. நிறைய பிளான் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய கொண்டாடுறாங்க, நிறைய வேலைவாய்ப்புகள் கொண்டாடுறாங்க. ஸோ வந்து இளைஞர்களுடைய நலன் கருதி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்குறாங்க. நிறைய கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அது வந்து சென்னை வந்து மிகப்பெரிய ஹிப்டாக இருந்துகிட்ருக்கு. மேலும் அவங்க கண்டிப்பாக வரணும். Which party ruling the next 2022 election? I think it is DMK. Why? I think they are doing good work in terms of development, especially all rural areas, Chennai city, Okay. all that. The four parties are standing here: DVK, NTK, ADMK. No, for me, I see good chance for DMK, and then other parties you never know, right? So Okay. I think DMK has good chance. எலெக்ஷன் வரப்போகுது, 4 பார்ட்டி வந்து நிற்கிறாங்க. எந்த பார்ட்டிக்கு நீங்கள் யார் வந்தால் ரூலிங் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? விஜய் தான். எதனால் விஜய் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் வந்து சினிமாலே நல்லா எல்லாருக்குமே இது பண்ணுறாருன்னா நேர்லேயே அது பண்ணுவாருன்னு நினைக்கிறோம். நல்லது மக்களுக்காக. ஓகே, இப்போ இலவசம் வேணான்னு சொன்னாப்புல திரைப்படத்தெல்லாம், இப்போ இங்கே வந்து 2500 ரூபா அறிவிச்சிருக்காப்புல, 6 சிலிண்டர் கொடுக்குறது, இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இலவசம் வந்து மக்களோட வரி பணம் தானே, அதை நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க? எல்லாருமே அப்படி தான் பண்ணுறாங்க. அவர் பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது. இலவசம் கொடுத்தாலும் பரவாயில்ல. விஜய் வராப்புல, அது வந்து நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணுவீங்களா? யார் வந்தாலும் அதுதான் பண்ணுவாங்க. ஆனால் விஜய் வந்தால் நல்லா இருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். 26ல் விஜய் வந்தால் தான் நல்லா இருக்கும். ஆமாம். எலெக்ஷன் வரப்போகுது, யார் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? எனக்கு யார் வந்தால் யார் போனால் எனக்கு தெரியல. சரி. இருக்கிற சுச்சுவேஷன் விலைவாசி இருக்கிற நிலைமைக்கு எல்லாரும் தான் வராங்க. எல்லாரும் இலவச பஸ் விட்றாங்க, இலவசம் அது இதுன்னு பார்க்குறாங்க. எனக்காக வீடு வச்சுருக்கவங்களும் இருக்காங்க, வீடு இல்லாதவங்களும் இருக்காங்க. அதனால் விஜய் தளபதி விஜய் வந்தால் கூட தான் எனக்கு சந்தோஷம்தான். அதனால் இருக்கவங்க இல்லாதவங்கன்னு எல்லாருக்கும் ஒரு வீடை கொடுக்கணும். என்ன வந்து இப்போ இருக்கிற விலைவாசிக்கு எவ்வளோ வேலைக்கு போனாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நல்ல முறையில் வீட்டுக்கு ஒரு வீடுன்னு கொடுத்துட்டு வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு ரேஷன் கார்டு மூலிமா ஒரு வேலை கொடுக்கணும். விஜய் வந்தா ஆமாம், விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் இதை ரெண்டு இதுவுமே அவர் வந்து கொஞ்சம் தயவு செய்து செய்யணும். ஏன்னா இருக்கிற விலைவாசியில் ஆம்பளை பொம்பளை யார் வேலைக்கு போனாலும் எல்லாத்தையுமே சமாளிக்க முடியல. இப்ப இருக்கிற கட்சி, ஆண்டுகிட்டு இருக்க கட்சி மறுபடியும் வேணாமா அப்படின்னு? அப்படி வேணாம்லாம் நான் நினைக்கல. ஏன்னா அவர் வந்தாலும் இப்போ அவரும் நல்லது தான் செஞ்சுருக்காரு. அவரை நம்ம குத்தெல்லாம் சொல்ல முடியாது. எவ்வளோ பஸ் விட்ருக்காரு, தாய்மார்களுக்கு எவ்வளோ செஞ்சுருக்காரு. இருந்தாலும் இவரும் வரன்றாரு, அவரும் வர்றாரு. யாரும் வந்தாலும் வரட்டும், எனக்கு அதை பற்றி இல்லை. ஆனால் வரவங்க நல்ல முறையில் இப்போ அம்மா இருக்க பார்த்து எல்லாருக்கும் நல்லது செஞ்சுட்டு போன மாதிரி வரவங்களும் நல்லது செய்யணும். இப்போ எலெக்ஷன் நெருங்கிக்கிட்டு இருக்கு, யார் ரூலிங் வந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க தமிழ்நாட்டுக்கு? தமிழ்நாட்டுக்கு ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டுமே வேணாம் சார். ஓகே, எந்த யார் வேணும் அப்படின்னு? பிஜேபி தான், வேறு யார் இருக்காங்க? யாருமே இல்லையே. ஏடிஎம்கே அலைன்ஸ் தானே பிஜேபி இருக்காங்க. அந்த ஓகே, அந்த அலைன்ஸ் ஓகே, வேறு வழி இல்லை. அதனால் விஜய் வந்து வந்திருக்காரு புதுசாக. விஜய் எல்லாம் தான் நடிகர் சார், அவருக்கு என்ன சார் தெரியும்? அவருக்கு பட்ஜெட்டை படி கூட தெரியாது அவருக்குலாம். நம்ம தமிழ்நாடு ஆந்திரா ரெண்டுமே சினிமா நடிகர்கள் படி போகிறாங்க. சினிமா கவர்ச்சி மோகம் ஜாஸ்தி. 4 முனை போட்டியாக இருக்குது, அதில் வந்து நீங்கள் வந்து அதிமுக தேர்வு பண்ணுறீங்க. நான் 4 முனை போட்டியாக இருக்குது இந்த தேர்தல். ஆமாம், இப்போ யார் ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு? நீங்கள் சொல்கிற மாதிரி என்டிஏ கூட்டணி தான், அந்த ஏடிஎம்கே கூட்டணி தான். ஓகே ஓகே. ஏடிஎம்கே பிஜேபி. இப்போ இருக்கிற கட்சி திரும்பி வந்தால் எப்படி இருக்கீங்க? ஐயோ தாங்காது சார், தமிழ்நாடு தாங்காது. ஏன்னா
இவங்களுக்கு நிர்வாக திறமையே கிடையாது. அவங்க அப்பா கலைஞர் இருந்தவங்களுக்கு அவர் நிர்வாக திறமை இருந்தது. அதனால அவங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட்டாங்க. பட் இவருக்கு நிர்வாக திறமை கிடையாது இருக்கிறது. இவருக்கே இல்லைன்னா பையனுக்கு நிச்சயமாக சான்ஸே இல்லை. ஏன்னா எந்த பார்ட்டியும் கிடையாது. நான் நியூட்ரல் மேன் அப்படி எடுத்துக்கலாம் நீங்கள். இப்போ வேறு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை, நமக்கு வேறு சான்ஸே இல்லை. நீங்கள் இன்னும் கூட சொல்லலாம், என்ன சாய்ஸ் கேட்டிங்கன்னா பிரசிடென்ட் ரூல் கொண்டு வாங்கன்ற நான் இந்த மாதிரி ஸ்டேட்டில் தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால், பஞ்சாப் இந்த 4 ஸ்டேட்டில் நீங்கள் இஃப் யூ பிரிங் பிரசிடென்ட் ரூல் ஐ வெரி ஹாப்பியஸ்ட் ஃபார். ஏன்னா அவங்களுக்கு பவர்ஃபுல் தான் அவங்களுக்கு இருக்கும். யாரும் ஒன்றும் இந்த லா அண்ட் ஆர்டர்லாம் ப்ராப்ளமே இருக்காது. ஆர்என் ரவி இருந்தார் இல்லையா கவர்னருக்கே இவ்வளோ இது பண்ணாங்க. தே கிவ் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். அவ்வளோ ஐபிஎஸ்லாம் படித்த ஆளுக்கு அவருக்கே இவ்வளோ பண்ணாங்க. ஏன்னா பார்ட்டியோட பவர் ஜாஸ்தினால. ஸோ அது சிஸ்டம் மாறணும்.